உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளையாக தேர்வான பாகுபலி காளைக்கு சொந்த ஊரில் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சேலம் அயோத்தியப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரின் பாகுபலி காளை சிறந்த காளையாக தேர்வானது. இதனால் பரிசாக டிராக்டர் வழங்கப்பட்டது. அந்த டிராக்டருடன் சொந்த ஊர் திரும்பிய பாகுபலி காளைக்கு ஊர் மக்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனால் அயோத்தியாப்பட்டினம் பகுதி திருவிழா கோலம் பூண்டது. மேலும் வெற்றி குறித்து பேசிய மோகன்ராஜின் மனைவி சசிகலா, இந்த வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சேலம் மாவட்டத்திற்கே பெருமையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போய் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. எல்லாரும் இந்த சேலம் மாவட்டத்துக்கே ஒரு பெருமை சேர்த்த மாதிரி இருக்குது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மாடு போயிட்டு வந்தது. மாடு இடம் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எங்க பையன் இந்த அளவுக்கு வருவான் அப்படின்னு. அவன் மாட்டுல என்ன பிரயோஜனம்னு சொல்லி மாடு வளர்க்கவே எதிர்ப்பு தெரிவிச்சவங்க நானு மெயினா அவங்க வீட்டுக்காரமா தான் தண்ணி வைக்கும், புல்லு போடும். அவனுக்கு எது வாங்கிட்டு வந்து மாடுன்னு கட்டினாலும் சப்போர்ட் பண்றது அதுதான். நிக்கிறது மட்டும் தான் நானு. இன்னைக்கு எங்க பையன் இந்த அளவுக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம்.